ஸோ இந்த இசிவிடியோட டிரைவிங் ரிவ்யூ நான் அந்த வண்டியை ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுத்தோன்னே எனக்கு வந்து நல்ல ஒரு ப்ளீஸிங்கான ஃபீல் தான் இருந்துச்சு. வண்டி டிரைவ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த 1.5 லிட்டர் இன்ஜின், அதாவது பெட்ரோல் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன்ல, இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 92 PS பவரும் 122 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ரௌச்சர்லேயே அதான் எழுதியிருக்காங்க. ஸோ என்னோட ஃபீல்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவர் மோடுக்கும் எக்கோ மோடுக்கும் டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் வந்து தெரியுது. போக இவி மோடுன்னு வேறு தனியாக இருக்குது. அண்ட் இந்த இவி மோடில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா இது ஆக்சுவலாக ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் அந்த ரீசார்ஜிங் சிஸ்டமு. இப்போ வந்து நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இன்ஜின்லேருந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகி வீல்ஸ்க்கு போகுது. இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரீசார்ஜ் ஆகுது, தெரியுதுல்ல. இப்போ சப்போஸ் நான் வண்டியை வந்து நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா இப்போ தெரியுதா உங்களுக்கு, ஸ்டாப் ஆகிட்டு இப்போ லைட்டாக நகரும்போது பேட்டரியிலேருந்து அந்த வீலுக்கு வந்து நமக்கு இப்போ பவர் போகும். அதனால கம்ப்ளீட்டாக நமக்கு ஈவியில் ஓடுது. இதனால தான் ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். அண்ட் அதே மாதிரி டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்குது. நம்மளுக்கு தேவை அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஈவியில் ஓட்டுறதுக்கான சான்சஸ் இதில் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ டிரைவ் கம்ஃபர்டபுள் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கேன். ஆனால் அந்த மாருதி சுசுக்கின்ற பேட்சிங் டச் மட்டும் எல்லா இடத்துலையுமே வந்துக்கிட்டே இருக்குது.